புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் என்ன செய்யறாங்கம்மாக்கா? வாங்க, என்ன அன்னைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களே, என்னவா என்ன விசேஷமா? ஆமா, நீ விசேஷம் தானே, உனக்கு தெரியாதா? நீ குடியரசு தினம்ல. குடியரசு தினமா? குடியரசு தினத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன பார்த்தா இப்படி கேக்குற? நாங்க எல்லாம் சேர்ந்து கொடி ஏத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம்ல, அது தலைமை தாங்க போறது அங்கம்மாக்கா தானே. ஏத்தோ அந்த அம்மா வந்து தலைமை தாங்க போறாங்களாக்கு, அவங்க தான் கொடி ஏத்துமாக்கும். ஆமா, எந்த விசேஷமா இருந்தாலும் அங்கம்மாக்கா தான் ஹெட் எங்களுக்கு, அதுதான் தலைமை தாங்கணும் எதா இருந்தாலும். அது சரி தாங்குங்க உள்ளதா இருக்கா, சத்தம் போடுங்க. என்ன அலைமணியே, எங்க ஆளவே காண, இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிற, இருக்கியா இல்ல வெளியூர் போய்க்கியா? என்கிட்ட நானும் பாக்குறேன், இந்த பக்கம் வரவே மாட்டேன்றியே சமத்துக்கு. ஏதாவது விசேஷமா மட்டும்தான் வர்ற, என்னதே ஜீவியோ நீ ஒத்தையில என்னத்த வர? இந்த பனிக்குள்ள சும்மா அங்கிட்டு நடக்க முடியல, வைக்க முடியல, கை காலெல்லாம் கிணறு பிடிச்சி இருக்குது, அதனால எங்கிட்டு வரல, வீட்டோட கிடந்தேன். இவளுக்குதான் இன்னைக்கு வந்து கொடி ஏத்தணும் வான்னு சொல்லி கையோட கூட்டு வந்துட்டாளுங்க. ஏண்டியே, நீங்க கொடி ஏத்துறவளு நீங்களா ஏத்துவீங்களா? பாவத்தை அந்த பல்லு போன இலையை பிடிச்சிட்டு எது கூப்பிட்டு வந்து தருறீங்க? அவ்வளவு வர இந்த பனிக்குள்ள யாருக்கு பல்லு போயிருக்கு? அது யாரு எம்பிட்டு பல்லு அப்படியே வரிசையா பழிங்க மாதிரி வச்சிருக்கு, அதுக்கா பல்லு போயிருச்சு. அதானே, ஏன் பல்லுக்கு என்னாடியே எப்படி வச்சிருக்கேன், நல்லா பல வள வள வளண்டு, யாரை பார்த்து பல்லு வச்சிருக்கு? ஏக்கா, அங்கம்மாக்கா, என்னக்கா செய்யற? ஏண்டி, ஏற்கனவே வீட்டுக்குள்ள பல பிரச்சனை போய்க்கிருக்கு. நீ பெரியாளு நான் பெரியாளு, நீதான் வேலை செய்யற நான் வேலை செய்யறேன்னு சொல்லி இங்க தனால சண்டை கிழிஞ்சு கிடக்கு. நீங்க வேற அவளை அங்கவா இங்கவான்னு கூட்டுக்கு போறீங்க. அதுக்கு இந்த சின்னவா போறாமப்பட்டுக்கிட்டு என்னாலும் சொல்லி சடையிலுக்கு போறாடி. என்ன பார்த்தா என்ன சண்டை? என்ன சொல்லுச்சு உங்க சின்ன மருமக? அங்கம்மாக்கா எதுன்னு சொல்லுச்சா? சொல்லு, இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துடுறான். அங்கம்மாக்கா மோதி பாத்துச்சு, சும்மா விட மாட்டாங்க. அதானே, அவளுக்கு என்ன ஊர் சுத்தி சிரிக்கி போட்டா, ஊர் சுத்தி போட்டு இன்னைக்கு வந்திருக்கா வீட்டுக்கு. இப்ப நேரத்து நேரம் வந்துட்டு அவள என்ன அவ உட்காந்து வாத்தியார் வேலை பாக்குது, பின்னி போம்பிங்க அவளை வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லி வைய. வாங்க அம்மாடியலா, என்னம்மா ஆளவே நான் அந்த பக்கம் எல்லாம் வேலையாயி போயிட்டீங்க, பிஸியாயி போயிட்டீங்க. வாங்க வாங்க பாட்டி வா, என்ன இங்கெல்லாம் வரவே மாட்டேன்ற? என்னாடி பிள்ளை, நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? என்ன ஆள் இழைச்சு போன மாதிரி தெரியுற பாக்குறதுக்கு? யாரு நானா? நீ இருக்க பாத்தியா, சும்மா என்னன்னாலும் சொல்லணும்னு சொல்லாத. அந்த நாள் இங்க வெயிட் ஏறி போய் உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, ரொம்ப அவஸ்தையா இருக்கு, மூச்சு விட முடியல, அப்படியே ரொம்ப இது பண்ணிக்கிருக்கேன். எப்படா உடம்ப குறைக்கலான்னு இருக்கேன், நீ வேற குறைஞ்சு வைக்கணுக்கு இருக்க. ஆனாடி அழகுமணியே, உங்க அண்ணன் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டு, யாரை பார்த்து உடம்பு குறைஞ்சு இருக்குன்ற? அவ இருக்கிறதுனால வெயிட் ஏறி போய்க்கிருக்கா ஒரு நாளைக்கு ஒரு நாள். நாங்க அதனால அவளை எப்படி வெயிட்டை குறைக்க வைக்கலாம், என்ன தேவை வைக்கலாம்னு நினைச்சுருக்கான். அவளை அம்பிட்டு வேலை சிந்தியம் பார்க்கற, அந்த உடம்பு குறைய மாட்டேங்குது, நீ வேற மனுஜாப்படா இருக்கான்னு இருக்க. ஏக்கா அது கிடக்கட்டும், என்னக்கா ஏதாவது பிரச்சனையாமல? அந்த சின்ன மருமகன் என்னமோ சொன்னாலாம்ல உங்க குழந்தை முண்டாட்டி, என்ன சொல்றாவ? அந்த பிள்ளை கிடக்கு எனக்கு நாளும் பாவம் சொல்லிக்கு இருக்கும், அதை நம்ம காக்கில் வச்சுக்கிறதா முடியுமாடியே? ஏக்கா அப்படியெல்லாம் விடக்கூடாதுக்கா, ஆரம்பத்தில் தட்டி வச்சு விடணும். ஆடுற மாட்டை ஆறி கிடக்கணும், பாடுற மாட்டை பாரி கிடக்கணும்க்கா. அதை விட்டு நீ வாடி இல்லாத லேசா நினைக்காத, புள்ள பூச்சின்னு விடுவ. நாளைக்கு அது என்ன பண்ணும், படம் படத்தை ஆடிக்கிருக்கும், விடக்கூடாதுக்கா. நம்ம அது ஒண்ணுமில்லடி, அந்த பிள்ளைக்கு எதா இருந்தாலும் மரியாதை கொடுக்கறது இல்லையா, எதையுமே அந்த பிள்ளை விட்டு நம்ம கலந்து பேசுறது இல்லையா. உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறீங்க வச்சுக்கிறீங்க, நான் இந்த வீட்டு மருமக தானே, எனக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சரிங்கன்னு கேக்குது. அந்த பிள்ளை கேட்கறது நான் தானே. அவ எப்படி கேட்பா உனைய பார்த்து? எனக்கு கேட்கிறா அவ. இத்தனை நாள் எங்க போயிருந்தா? இத்தனை வருஷமா போய் அவ கண்ணுக்கான அசிமையில கிடந்தா, அப்பெல்லாம் தெரியல அவளுக்கு? நீ எல்லாரும் குடும்பமா கொண்டு வந்து எல்லாத்தையும் காப்பாத்தி வச்சிருப்ப, அவ வந்து இடையில வந்து இந்த நாட்டாமத்தான் பண்ணி திருவாளாக்கும், காலை ஒடிச்சு போட மாட்டாப்ல அவளை. நல்லா கேளு அழகுமணியே, நல்லா கேளு. இதே கேள்வி வச்சு நானும் கேட்டேன். இத்தனை வருஷமா போய் உட்காந்துருந்தியே, அப்ப எங்கடி வச்சோம் முதல் மரியாதை அப்படி நான் நறுக்குன்னு கேட்டேன். சொன்னகட்டவ என்னை கேட்டுச்சிருக்கின்றா பயம் இல்லாம. அவளுக்கு எப்படி திமிரு தெரியுமா? அவ பயங்கர திமிர்த்தம் பண்ணி தர்றா. அவன் நாக்க பிடிச்ச அறுக்கணும். ஏன்னா அதே கேட்டுச்சிருக்கின்றாளா? அவளுக்கு எப்படி கொழுப்பு? ஏன் அவன் நாளைக்கு கிளவி ஆக மாட்டாங்க, அப்படியே குமரியாவே இருப்பாங்க, கொஞ்சம் குமரியாவும் கேட்டுச்சிருக்கின்றிருக்கா. பல்ல தட்டி பண்ணி முடியும் அப்படியே அவளை. இப்படியே நீங்க பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்க தெரிஞ்சீங்க வச்சுக்கோங்க. உடனே ரவுண்டு குட்டுருவா வாத்துக்க. அப்படி எந்த ஓரமா உட்காந்துக்க முடியாது அந்த வீட்டுல. நீங்க குடும்பத்தை கட்டி காப்பாத்தி சொத்து வத்த பத்திரப்படுத்தி வைப்பீங்க, அந்த அம்மா வந்து இடையில புகுந்துக்கிட்டு உட்காந்துட்டு இது பண்ணி தெரியுதாக்கும். சரி விடுங்க, அந்த பிள்ளை என்னத்தையே பேசிடுச்சு, அதை போய் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. இது வேற ஆளுகளை கூட்டு வந்து சண்டை ஓடுறாங்கன்னு நாளைக்கு அதுக்கு நம்ம குத்தம் சொல்லுவாங்க, நமக்கு தேவையா? அது சரிடியே, உங்க மேடம் கிட்ட சொல்லலையா அந்த விஷயத்தை எதுக்காக வந்தீங்கன்னு? அப்படியே அதை கேட்க மறந்துட்டு நம்ம இந்த பத்தி பேசிக்கிருக்கீங்க. உட்காருங்கடி, என்ன எந்துக்கே இருக்கீங்க? வாங்க டீ போட்டு கரெக்டா. டீ குடிக்கலாம், ஆனா நேரம் இல்ல, நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குக்கா. எல்லாம் ஏற்பாடு பண்ணி ரெடியா வச்சுட்டு வந்திருக்கோம். அவனை கூப்பிட்டு போலாம்னே வந்தா. எங்க அவளுக்கு புஷ்பா பரமலங்கனா செய்றாளுங்க, உள்ளதே இருக்காளுங்க. என்னடி ஏற்பாடு, என்னத்துக்கு என்னன்னு சொல்ல வரீங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எங்க வரோம்? ஏக்கா இன்னைக்கு என்ன நாளுக்கா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோயிலுக்கு கூப்பிடுறீங்களாக்கா? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, நான் ரெடியா இருப்பேன்ல. ஏக்கா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு என்ன நாளுக்கா? என்னக்கா விசேஷம்? இன்னைக்கு என்னமோ வாஸ்து நாள் சொல்லிக்கிருந்தாருங்க மாமே. வாஸ்து நாளா? ஏண்டி எது வீடு கட்ட போறீங்களா, பூமி பூஜை போடுறீங்களா?
ஏண்டி புழப்பத்தவளுகளா, எப்படியா நீங்க வந்து கூப்பிட வந்திருக்கீங்க கொடி ஏத்துறதுக்கு? அதுக்கு நாளும் தெரியாது கிளம்பியும் தெரியாது. அப்படி கூறுவட்ட மருமகளை நான் வச்சிருக்கேன். அவளை போய் நீங்க ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி கொடி ஏத்த கூப்பிட வந்திருக்கீங்களே, நீங்க எப்படி கூறுவட்ட சிரிக்கலா இருப்பீங்க? சிரிப்பு தாண்டி உங்களோட. இன்னைக்கு குடியரசு தினமாக்கா, அத மறந்துட்டு நம்ம இதை பேசிட்டு இருக்கோமா? அத்தே, இந்த கேள்வி நம்மள கேவலப்படுத்திடுவாள். ஐயா, பாதி கேவலப்படுத்திட்டாலே. சரி சரி, எப்படியாவது சமாளிப்போம். என்னங்கடி பாக்குறீங்க? எனக்குமே தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுதானு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சும்மா நினைச்சுக்கு வெள்ளிக்கிழமை வாஸ்துனால அதுன்னு சொல்லி பார்த்தேன். உங்க வாயால வர வைக்கிறக்காத அப்படின்னு நான் நினைச்சேன். நீங்க என்ன ஏன் வாயால வர வைக்கிறக்கா பேசிருக்கீங்க? சரி சரி, எங்க வர குடியரசு தினத்துக்கு? ஸ்கூல்ல வந்து கூப்பிட்டுருக்காங்களா? ஏக்கா, நல்லாவே சமாளிக்கிறக்கா. சூப்பர்க்கா. பரவாயில்ல பரவாயில்ல. உனக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டினாலும் சரி, நீதான் வந்து கொடி ஏத்துற, நீதான் தலைமை வாங்குற. வா போவோம். எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்கோம். ரெடியா? அப்படியா? என்னடி சொல்றீங்க? நானா கொடி ஏத்த சொல்றீங்க என்னைய போய்? ஏன்டி நீங்க ஏத்த வேண்டியதானே? எதுக்கு என்னை கூப்பிட்டுக்கிட்டீங்க? எனக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? ஏக்கா, கொடி ஏத்துறதுக்குலாம் எதுவும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லக்கா. நல்ல மனசு இருந்தா போதுங்கக்கா. நேர்மையான மனசு இருக்கணும்க்கா. உங்ககிட்ட அது இருக்கா? நீ வாக்கா. வாங்க வள்ளியக்கா, ராணியக்கா, பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? வாங்க வாங்க. என்னடியே பேத்தியா, நல்லா இருக்கியா? எது விசேஷம் இருக்கா? இல்ல பாட்டி, கொடி சீக்கிரத்துல நடக்கும். இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். சீக்கிரம் நல்ல விஷயம் சொல்றோம். அது கிடக்க முடியே. கொடி ஏத்துறதுக்கு சீப்பு கஷ்டம் கூப்பிட வந்திருக்கீங்க மருமகளை. எனக்கு என்ன வாங்கி தரீங்க ஸ்வீட்டு? என்ன பார்த்தா எப்படி கேட்டுவிட்ட? இன்னைக்கு கொடி ஏத்த வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆரஞ்சு மிட்டாயி, அமோகமா ஆரஞ்சு மிட்டாயி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் இருக்கு. என்னது ஆரஞ்சு மிட்டாயா? இவ அறிவட்டவளா இருக்கா? ஏண்டி, ஆதி காலத்துல இருந்து ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துல ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க எல்லாம் கொடி ஏத்த கிளம்பிட்டீங்க. வெக்கட்டவளா? ஒரு கேக்கு வாங்கி கொடுப்பாளா? ஆரஞ்சு மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய். ஆமா ஆமா, ஆரஞ்சு மிட்டாய் எல்லாம் கேன்சல். கேக் வாங்கி கொடுங்கடி, அப்பதான் கொடி ஏத்த வருவா அங்கம்மா. என்னது கேக்கா? ஏன் பாட்டி, எத்தனாவது கேக் கொடுக்கறது? ஏய் ஆமாடி, என்னங்கடி நாடு குடியரசு ஆகி போச்சு, இம்புட்டு வருஷம் ஆகி போச்சு, இன்னமும் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்துட்டே இருக்கீங்க. வாழ்க்கையில முன்னேறுங்கடி, முன்னேறுங்க. குடியரசு தினம்னா ஆரஞ்சு மிட்டாய் இருக்க கூடாது. இனிமேல் குடியரசு தினம்னாலே கேக்கு தாண்டி தரணும் எல்லாத்துக்கும். அப்படி சொல்லுங்க சமந்தினா. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கரெக்டா பேசுறீங்க. சாப்பிடுற விஷயத்துல உங்களை அடிச்சுக்கவே முடியாது. யாரும் நேர்மையா பேசுவீங்க. சரிடி, அப்புறம் என்னடியே, நான் கூட காசு தரேன்டி. எல்லாத்துக்கும் கேக்க வாங்கி குடி, சாப்பிட்டோம். அப்புறம் என்ன, பைனான்ஸ் மினிஸ்டர் நீயே சொல்லிட்ட. இதுக்கப்புறம் கேக் வாங்காம இருப்போமா? வாங்கிடுவோம். எங்க பரமங்க என்ன செய்யறா? அவ இப்பதான் போய் அவ காலேஜ்ல கொடியேத்த கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டு வந்தா. பழைய ஃப்ரெண்டு ஊரெல்லாம் வந்தாங்களாம், வர சொன்னாங்கன்னு சொல்லி போயிட்டு வந்தா. இப்பதான் வாங்கக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னையும் கேட்டுட்டு இருந்தீங்க போல. நான் இப்பதாக்கா வந்தேன் காலேஜுக்கு போயிட்டு. பாட்டி எப்படி இருக்கீங்க? அழகுமணி பாட்டி. நல்லா இருக்கேன்டி பேத்தியே, நல்லா இருக்கேன். என்ன இன்னைக்கு தேசிய கொடியை சேலை கட்டி வச்சிருக்க? நல்லா இருக்கியே நீங்க, நம்ம பாரத மாதா மாதிரியே. அது ஒண்ணும் இல்ல பாட்டி, காலேஜுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க கொடியேத்துறதுக்கு வர சொல்லி. பழைய ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே வர சொல்லியிருந்தாங்க. அதான் எல்லாருமே இன்னைக்கு ஒரே மாதிரி கட்டிட்டு போனோம். யூனிஃபார்மா தேசிய கொடி மாதிரி கலர்ல எடுத்து அதான் கட்டிட்டு போயிட்டு வந்தேன். அப்புறம் என்ன, இங்க நீ காஸ்டியூம்ஸ் போட்டிருக்க, அங்க ஏன் மகனும் வள்ளி மகனும் அவளும் ரெடியா போட்டு நிக்கிறாளுங்க. வாங்க அப்ப எல்லாரும் போய் கொடி ஏத்துவோம். நல்லா கலகலன்னு இருக்கும்ல. சரி சரி, அப்புறம் என்ன, வாங்க காலையில போய் கொடி ஏத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து வேலையை பார்ப்போம். ஏண்டி, அடுப்பு வேலை முடிச்சிட்டாடியே? சாப்பாடுலாம் செஞ்சிட்டீங்களா இல்லையா? இல்ல நீங்க போனீங்கன்னா கூத்து அடிச்சுட்டு என்ன வரீங்களோ? ஏத்தா, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. டிஃபன் ரெடியாவே இருக்கு. இட்லி சுட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் பொங்கல் கிண்டி வச்சிருக்கேன், சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு. போட்டு சாப்பிடுங்க. நாங்க போய் கொடி ஏத்திட்டு வாரோம். வரையில கேக்கோட வாரோம். போதுமா? ஆட்டு போய்கிட்டு வாங்க சீக்கிரமா காலத்துல. ஏமா புஷ்பா, அந்த வெண்ணில ஒரு அடி சத்தம் போட்டு விடு. அப்புறம் ஏன் விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்களா போயிட்டீங்கன்னு அந்த பிள்ளை சொல்லணும். கூப்பிட்டு பாரு வருதானே. எத்த அந்த பிள்ளை வரமாட்டாங்க. சும்மா அவங்க போய் கூப்பிட்டு ரொம்ப கெஞ்சினா ரொம்ப மேல போயிருவாங்க. ஏமா அந்த பிள்ளை வருதோ இல்லையோ ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாருமா. எத்த நானும் கூப்பிட மாட்டேன். எனக்கு அவங்க கூட பேசுறதுக்கே பிடிக்கல. நீங்களே சத்தம் போடுங்க. ஆமாடி, அவ சொன்னாப்ல அவளை போய் ஒரு 6 ரன் இதுக்கு தொங்கி கிடக்க. அவெல்லாம் ஒரு 6 ரன் மதிச்சு கூப்பிட்டு ரொம்ப ரேட்டு போடுவாள்லவ. ஏத்த இருக்கட்டும், எனக்கு பிரச்சனையை பெருசாக்கணும். ஏமா வெண்ணிலா, வெண்ணிலா. என்னங்கா கூப்பிட்டீங்களா? இங்கிட்டு இருக்கியா? நான் உள்ள ரூம்குள்ள இருக்க நினைச்சுக்கிருக்கேன். ஏமா நாங்கெல்லாம் கொடி ஏத்த போறோம்மா, வாமா நீயா. கொடி ஏத்தவா? எங்கக்கா? ஸ்கூல்ல கூப்பிட்டுருக்காங்களா உங்களை கொடி ஏத்துறதுக்கு? அது நீ பாத்தீங்களா இவ்வளவு கிண்டலா கேள்வி கேட்கறாங்க அம்மாவை. இதுக்கு தான் இவங்களை கூப்பிடக்கூடாது. இந்த அம்மா எங்க சொன்னா கேட்கவே மாட்டாங்க. ஸ்கூல்லையா? நம்மள இந்த ஸ்கூல்ல கூப்பிட போறாங்க. நான் டீச்சர் வேலையா பாக்குறேன். இந்த பிள்ளையெல்லாம் மொத்தமா சேர்ந்து நாம எப்பயும் உட்காந்து பேசுவோம்ல, அந்த இடத்துல கொடியத்துல 5 கூப்பிடுதுங்க. அங்கதான் போறோம். வாமா நீயா. எங்க உட்காந்து பேசுறீங்க நீங்களா? ஒரு மீட்டிங் ஹால், ஒரு மரத்தடியில, அங்கேயா? நீங்க போயிட்டு வாங்கக்கா. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏதோ ஒரு காலேஜ்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு கொடி ஏத்துறதுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தா பரவாயில்ல. ஏதோ உங்க கூட பெருமையா வரலாம். ஆப்டா ஒரு மரத்தடியில போய் ஏத்த போறீங்க. அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது இருந்தா கூப்பிடுங்கக்கா. நான் போய் பள்ளியே பார்க்கணும். பிள்ளை தனியா இருக்கு.
பாத்தியாடியே அவளை கூப்பிடாத, அவள்லாம் ஒரு ஆடுறான்னு சொன்னா அவ எப்படி நக்கல் நையாண்டியா குத்தி காமிச்சு பேசிட்டு போறா. உனக்கு தேவை வேண்டியதெல்லாம். இங்க பாருங்க, அவன் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு பேர் வச்சிருக்காங்களே வெண்ணிலான்னு சொல்லி, வெண்ணிலான்னு சொல்லுங்க. இதுக்கு அவன்றீங்க? அவங்க வீட்டு மாட்டுக்காரியா நானே? ஆமா, உனக்கு வெண்ணிலான்னு பேர் வச்சிட்டாங்க. வெண்ணிலா உனக்கு வெண்ணிலான்னு வச்சதுக்கு பதிலா வெறுநிலான்னு வச்சிருக்கணும். இப்படியே உன் முகர கட்டிக்கு வெண்ணிலா வேற பேர் கெடுத்து விட்டுருக்காங்க. ஒரு என்கிட்ட பேசாம கட்டுப்படுத்தாத. மூஞ்சிய பாரு காட்டுச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்மள வஞ்சிக்கவே இருக்கா. எத்த உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? நான் சொன்னேன் அவங்களை கூப்பிடாதீங்கன்னு. விடுமா, கூப்பிடலன்னா அதுக்கு அந்த பிள்ளை அதையும் குறை சொல்லலாம். நீங்க எல்லாம் சேர்ந்து வானீங்களே, நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களா, கூப்பிட்டு நான் வந்திருப்பேன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால நம்ம எதுக்கு இடம் கொடுக்க கூடாதுமா. நம்ம ஒரு வார்த்தை கேட்கறத கேட்டு வைக்கணும். அதான் எந்த தப்பும் கிடையாது. நம்ம குறைஞ்சாவா போறோம் விடு. ஏக்கா அவ கிடக்குறாக்கா மண்டலிச்சிருக்கி. அவ பச்சை பேசிக்கிட்டு வாக்கா, நம்ம போய் கொடியேற்ற போவோம். அங்க போய் பேசிக்கிறோம் நம்ம கதையெல்லாம். சரிங்க, நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். வெல்கம் வெல்கம், எல்லாரும் வாங்க, கொடியேற்றத்துக்கு வாங்க. இங்கே வாரு கவுசி குட்டிய, சூப்பரா இருக்கே. சேலையெல்லாம் கட்டி யார் கட்டி விட்டது? அந்த பக்கம் பொம்மி குட்டி ஒரு பக்கம் மாடல் சூட் அது நிக்குது. எப்படி இதெல்லாம்? எல்லாம் நான் தான் கட்டி விட்டேன். ஸ்கூல்ல கட்டிட்டு வர சொன்னாங்களா, உடனே அடம் பண்ணி அழுது எனக்கு வாங்கி கட்டி விட்டாலே கட்டி விடணும்ட்டா. நான் வீட்டுல இருக்கிற இடத்துல கட்டிட்டு போடி அப்படின்னு சொன்னேன். கிழிச்சு கூட சேலைய பழைய சேலைகளா அதை நம்ம தேசிய கொடி மாதிரியே சேலை வாங்கி கட்டணும்ட்டா. அப்புறம் போய் எடுத்துக்கு வந்தேன். அதை வேற காசு விட்டு இனி அது அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும். அது வரைக்கும் அது ஆட்டில் பெட்டிக்குள்ள வரையும் கிடக்கும். வள்ளியக்கா, நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா? குடியரசு இந்த அனுமா எதுக்காக சேலை கட்டி வர சொல்றாங்க? கொடி கலர்ல எல்லாம் கட்டிட்டு வரணுன்றக்காக கட்டி வர சொல்றாங்க. நீங்க என்ன பழைய சேலை கிழிச்சு கட்டிட்டு போட்டுறீங்க? உங்களை என்னதான் பண்றதுன்னே தெரியல. ஆமாடியே, நான் மட்டும் என்னவா அந்த ஏன் வீட்டு பிள்ளை அதுக்கு மேல இந்த கிழிஞ்சு கிழிஞ்சு நாரா தொங்குது வர இங்கிட்டு ஒண்ணு அங்கிட்டு ஒண்ணுமா. இந்த கவுடு வேணும்னாலே வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டான்ல. கொடுத்த காசுக்கு வாங்கிட்டு வந்தோம். குறைக்க கூட மாட்டேன்ட்டாங்க. இதை எப்ப போட போற? நீ சும்மா நேரம் போட முடியுமா? இதை நீ அவசனாப்புல அடுத்த வருஷம் தான் யூஸ் ஆகும். எங்க பிள்ளைய ஸ்கூல்ல ஒன்று சொல்லிட்டா போதும், எனக்கு உடனே வேணும்னு தைய தக்கன்னு குதிக்குதுகளே. நம்ம என்ன செய்யறது? ஏமா இதெல்லாம் பேசணுமா? நீங்க வாட்டுக்கு சும்மா கிழிஞ்சு தொங்குது அருந்து தொங்குது பேசாம இருக்கம்மா. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு காம்படிஷன்ல போய் பிரைஸ் எல்லாம் வாங்கினல, அப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. இப்ப வந்து செலவு பண்ணது கூட சொல்லுங்க வேமாவும். என்னடி பொம்மி பரிசு வாங்கினாங்க இன்னைக்கு ஸ்கூல்ல? பரவாயில்லையே. என்ன கொடுத்தாங்க? பெரியமா எனக்கு இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க பெரியமா. 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ். பரவாயில்லையே, பிள்ளை போய் அழகா பரிசு வாங்கிட்டு வந்திருக்கா. நீ என்ன அடிக்காம சீக்கிரம் வச்சுக்கிருக்க? துணி எடுத்துட்டு போக தானே பரிசு வாங்கிட்டு வந்திருக்கா. எல்லாமே எப்படி கிடைக்கும்? கவுசி பாப்பா, உனக்கு எதுவும் கொடுக்கலையாடா? பரிசு கொடுக்கலையா? எனக்கு அப்படியா டி கௌசி, உனக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்தாங்களாக்கா? சூப்பர் சூப்பர். படிக்கிற பிள்ளைக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ். உங்க அம்மா வேற டிஃபன் பாக்ஸ் கொடுக்கணும் ஏமாந்து வர போறா. பொம்மியெல்லாம் வாங்கி வந்திருக்கானே. ஆல்ரெடி வள்ளியக்கா லோன்காரை ஏமாத்தி விட்டான்னு ஏமாத்தலாம் கிடக்காங்க. பாவம், ஒரு டிஃபன் பாக்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் ஆறுதலா இருந்திருப்பாங்க. ஆனாலும்க்கா நீ சூப்பர்க்கா. நீ எல்லாம் சாதனை உடைச்சிருக்கீல்ல. லோன் கொடுக்குறதுக்கு லோன் கொடுத்துருக்க பாத்தியா? பேசாம இருங்கடியே, நானே கொடி ஏத்துற சந்தோஷத்துல இருக்கேன். திரும்ப அதை யாகப்படுத்தாதீங்க. இப்பதான் மறந்துட்டு இருக்கேன். சரி பேசிக்கிட்டே இருக்காம டக்குன்னு கொடி ஏத்துங்கடி. நாங்கடி கொடி ஏத்தாம சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டீங்க. அப்புறம் அவரை ஸ்வீட் சாப்பிட முடியும்? ஆமாக்கா, கொடி ஏத்துக்கா முதல்ல உன் பொண்ணான கையால. சரிடி சரிடி, சாமியை கும்பிட்டு கொடி ஏத்து அப்படி வாங்கடி. சூப்பர் சூப்பர். ஏடி இதுக்கு முன்னாடி கொடி நிறைய ஏத்திருக்கியா? நல்லா பார்க்க விட்ட மாதிரி ஏத்துறியடி. என்ன எலிபாட்டியே, எத்தனை சினிமாவை பார்த்துருக்கோம் ஏத்துறாங்கல்ல. நம்ம பார்த்துட்டே இருக்கோம்ல, நம்ம தெரியாதா? ஒரு கயிறை பிடிச்சிட்டு ஒரு கயிறை ஏற்றுவாங்கல்ல, நம்ம பார்த்துருக்கோம்ல. இதெல்லாமே பழகுமாக்கும். அக்கா உயரம் 10 தான் இல்லையாக்கா? ஸ்டூல் போட்டுமா? இவன் கூறு கட்டவன் அதுக்கு கயிறு இருக்கு. கயிறுல தான் நம்ம பிடிச்சி இருக்க போறோம். நம்ம மேல ஏற போறோம், இட்டி கையில ஏற்ற போறோம். அங்க ஒருத்தி பேசாம இருக்க மாட்டான். இவ பெரிய அப்படியே பணமரத்துல பாதி இருக்க மாதிரி பேசுவாத்துக்க. பணமரத்துல பாதி இருக்கணும்னா நம்ம பறந்துதே ஏத்தணும். பறந்துகிட்டே அப்படி நின்றுகிட்டே கொடியை தொட்டுருவா. அவ வளர்த்துக்கிட்டே கரெக்டா இருக்கும். நமக்கு பூரா குட்டியாத்தே இருக்கும் நம்ம எல்லாரும். சூப்பரி சூப்பரி. கொடி ஏத்திட்டா அழகடி. எல்லாரும் ஜெய்ஹிந்த் சொல்லுங்க. ஏத்தி பரமே, எனக்கு ஒரு சந்தேகம். என்னத்துக்கு நம்ம இந்த குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் கொடி ஏத்துறோம்? இது அப்படின்னா என்ன அர்த்தம்? சுதந்திர தினம்னா என்ன, குடியரசு தினம்னா என்ன? எல்லாரும் கொடியேற்ற சொன்னீங்க, நானும் ஏத்திட்டேன். ஆனா ஏன் ஏத்துறேன், எதுக்காக ஏத்துறேன்னு ஒண்ணும் தெரியல எனக்கு. ஏமா சூப்பர்மா, நீங்க இருக்கீங்களே, என்னன்னே தெரியாம வந்து கொடி ஏத்திருக்கீங்க பாருங்க. வீட்லயே கேட்டுக்க வேண்டியதானம்மா. ஏக்கா நீ ஒரு நல்ல மாஸ்டர் பீஸ்ன்னு பார்த்தா நீ ஒரு மக்கு பீஸா இருப்ப போலேக்கா. உனக்கு எதுக்கு ஏத்துறாங்க என்னன்னு தெரியாதா? அப்ப குத்து மதிப்பா இந்த வரைக்கும் ஏத்திருக்கியா? நீ எல்லாம் ஒரு சீஃப் கெஸ்ட் உன்னை கூட்டு வந்த பாருக்கா. ஏண்டி நான் என்னடி வருஷம் வருஷம் கொடியேற்ற எல்லா இடத்துக்கும் போய்க்கா இருந்தேன். எனக்கு என்னடி தெரியும்? நான் தானே வீட்டுல சட்டி சண்டை பிடிச்சிட்டு கொடியேற்ற சொன்னீங்க. ஏதோ உங்க ஆசைக்காக நானும் ஏத்துனேன். தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதே. அது என்ன இருக்கு? ஏமா சுதந்திர தினம்னா வெள்ளக்காரங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கலாமா? அதாம சுதந்திர தினம். அந்த நாளை தான் சுதந்திர தினமா கொண்டாடுறோம். அதான் 1947 ஆகஸ்ட் 15 தான் நம்ம சுதந்திர தினம்மா. அதுக்காக அன்னைக்கு நம்ம கொடியேற்றி செலிப்ரேட் பண்றோம். புரியுதா? ஆஹா அப்படியா சங்கதி. வெள்ளக்கார விடுதலை கொடுத்துட்டே இருக்கேன். ஆனா உங்க அப்பா காட்டுறது எனக்கு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. என்னைக்கு நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணா அன்னைக்கு இருந்த சிறையில தானே கிடைக்கும்.
அதுக்கு ஒரு நாள் கொண்டாடுங்க, விடுதலை வாங்கி கொடுத்து. ஏக்கா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, கிளவியே போட்டு தள்ளு, உனக்கு விடுதலை தான். அந்த நாள் தான் உனக்கு விடுதலை வாங்கின நாள். ஏய் சும்மா இருங்கடி, நீங்க வேற குடியரசு தினம் அதுவுமா கிளவி இறந்து வாங்கி விட்டாதீங்க, பாவத்தை அது பாட்டுல இருந்துட்டு போட்டு முடி. அது சரி, அப்ப குடியரசு தினம்னா என்னடி அர்த்தம்? ஏமா குடியரசு தினம்னா நமக்கான சட்டத்திட்டங்களை வகுத்திருக்காங்கல்ல, அரசியல் சாசனங்கள் அமலுக்கு வந்திருக்கும்ல, அதுதாம்மா குடியரசு தினம். அந்த நாள் தான் குடியரசு தினமா செலிப்ரேட் பண்றோம். அதே மாதிரி குடியரசு தினம் அன்னைக்கு தான் அணிவகுப்புகள்லாம் நடக்கும். அந்த முப்படைகள்லாம் வந்து அணிவகுக்கிறாங்கல்ல, அந்த அணிவகுப்புகள்லாம் அன்னைக்கு தான் நடக்கும். ஆனா சுதந்திர தினத்துக்கு அது நடக்காது, புரியுதா? அந்த கடற்படை விமானப்படை எல்லாம் ஒரே மாதிரி நடப்பாங்களே, கத்துவாங்களடி, அதான் நல்லா இருக்க முடியாது, சூப்பராகும். ஏக்கா நீ என்னக்கா ஒரு மாதிரி விசித்திரமா கத்திட்டு இருக்க, அப்படியே கத்துறாங்க? ஆமாடி, அவங்க என்னடா கத்துவாங்க, அதான் நமக்கு வருமா? அவங்களே பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்து அதுல அப்படி கத்துறாங்க, நமக்கு அதை கத்த தெரியுமா? நம்ம ஹே ஹே ஹேன்னு கத்த வேண்டியது. அது சரிடி பாருமே, இந்த கொடி ஏத்துறாங்கல்ல டெல்லியில, அது எங்க பிரதமர் வீட்டுல ஏத்துவாங்க? இல்லடி, ஜனாதிபதி வீட்டுல இருந்து ஏத்துவாங்க. நீ ஒருத்தி கிறுக்கி. ஏக்கா நீங்க வேற 2 பேரும் சேர்ந்து தேவையில்லாத குட்டையை குழப்பி யாரையாவது அடி வாங்காதீங்க சொல்லிவிட்டேன் நானு. இங்க பாருங்க, குடியரசு தினத்துக்கு டெல்லியில ராஜவீதியில ஜனாதிபதி தான் கொடி ஏத்துவாரு, புரிஞ்சா இல்லையா? விட்டா வீட்டுல ஏத்துறாங்க, அதுல ஏத்துறாங்க நீங்க வாட்டுல. அப்படியாடி பாருமே, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கு? எங்களுக்கு தெரியவே இல்ல. ஏமா என்னமா நீங்க அதுக்கு தான் என்ன படிக்க வச்சிருக்கீங்க, அப்புறம் இது கூட தெரியலன்னா என்னமா செய்யறது? அது சரி பாருமே, அவ சுதந்திர தினத்துக்கு எங்க ஏத்துவாங்க, யார் ஏத்துவா? மதினே, சுதந்திர தினத்துக்கு மக்களின் தலைவர் பிரதமர் இருக்காருல்ல, அவர் தான் டெல்லியில செங்கோட்டையில அவர் தான் கொடி ஏத்துவாரு, சரியா? ஓஹோ அப்படியா? என்னமோடி, நமக்கு இதெல்லாம் தெரியாது, நீ சொல்ல வந்து இதெல்லாம் தெரியுது நமக்கு. சரி கொடி ஏத்துட்டோம்ல, அப்புறம் என்ன கேக்கு? நீங்க கேக்கெல்லாம் எங்க வாங்கி வச்சிருக்கீங்க? கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, அவசரப்படாதீங்கக்கா. பண்ணாக்கா கொடி ஏற்றிருக்கோம், கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிக்கிட்டு அப்புறம் போய் சாப்பிடுவோம்க்கா. வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கோம், இங்க கொண்டு வந்தா காக்கா ஏக்கா போய் திண்டு விடும்னு அங்க வச்சுட்டு வந்திருக்கோம். ராணியக்கா உண்மையை சொல்லுங்க, காக்கா தூக்கிட்டு போயிருந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா, இல்ல நீங்களே உள்ளே வச்சு ஆட்டையை போட்டுலான்னு வச்சுட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் கம்பெனி ரகசியம், இப்படி வெளில சொல்லாதடி, பேசாம இருடி. ஏமா வீட்டுக்கு போலாமா? கசகசன்னு இருக்குமா அந்த புடவை கட்டிக்கிட்டு, நான் போய் வேற ட்ரெஸ் பண்ணிக்கிறேம்மா, வீட்டுக்கு போலாம் வாங்கம்மா. பொருடி போவா, நீ நல்ல காட்டன் சேலை கட்டி இருக்க, உனக்கு என்ன கசகசன்றது? நான் டெய்லி சேலை அடித்துறோம், கல்யாணம் முடிச்சுட்டு டெய்லி சேலை அடித்தான் ஆகணும், தெரியுமில்ல? அங்க போய் கசகசன்னு இருக்கு, குச விட்டுருமா மாமியா? கட்டத்தையும் சொன்னோம், பேசாம கட்டி பழகு பிறந்தேவும். அது சரி, என்ன எல்லாரும் இன்னும் கொடியவே மேல வாத்துக்கிட்டு கையை வச்சுக்கே இருக்கீங்க? கையை இறக்குங்க, கீழே நிமிந்து வாருங்க. மேலேயே அனாந்து வாத்துக்கிட்டு பூரா கொடி பறக்கதை பார்த்ததே இல்லையா? இல்லடி பாருமே, இந்த கொடி எப்படி இப்படி பறக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. காத்துலதான் பறக்குது. ஏடி பாருமே, எல்லாம் சரிட்டேன், எனக்கு ஒரு சந்தேகம். கொடியெல்லாம் ஏத்தி முடிச்சிட்டோம், ஆனா பச்சை மேல வரணுமா சிவப்பு மேல வரணுமாடி? கரெக்டா வச்சிருக்காளடி இவளுக? ஏம்மா அதெல்லாம் கரெக்டா தாம்மா பறக்குது. நீங்களா இருக்கீங்க பாருங்க, எல்லாம் ஏத்தி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆராய்ச்சி பண்றீங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்டே ஆராய்ச்சி பண்ணிருக்கணும் நீங்க. சரி பாடி நேரா ராணி வீட்டுக்கு போறோம், எல்லாரும் கேக்க சாப்பிடுறோம், சாப்பிட்டு உங்க அப்பா தலை கெடுத்துட்டு போறோம். என்னங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்ங்க. ஆமாங்க, வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த். என்னங்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்கூல்ல கலை நிகழ்ச்சி, காலேஜ்ல கலை நிகழ்ச்சி, அதுன்னு நல்லா ஜாலியா இருக்கும். எங்களுக்கு தான் காலேஜ் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் கொடியேற்ற கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் கரண்டா படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நாள் கூட வாழ்த்து சொல்லவே இல்லை, நான் சொல்றேன் இன்னைக்கு. வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்ங்க. ஜெய் ஹிந்த். ஏமா சகோதரி விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்கம்மா, அவங்களுக்கு விஷ் பண்ணுங்கம்மா. இந்த கொடியேத்த கூட்டு வந்தீங்களா, அதுலயே பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். நம்மளையும் ஒரு ஆளாம வச்சு கொடியேத்த கொடுத்துருக்காளே நம்ம தோழியேண்டு பிரமிச்சு போய் கிடைக்கேண்டி. நான் விஷ் பண்றதே மறந்துட்டேன் பாரு, நீ சொல்ல வந்தேன்டி ஞாபகம் வருது. என்னடி பேரு? ஏமா என்னம்மா மறந்துட்டீங்களா? சும்மா உனக்கு கெஸ் பண்ணேன்டி, நீ ஞாபகம் வச்சிருக்கியா இல்லையான்னு உடனே செக் பண்ணி பார்த்தேன். நான் மறப்பனா? சகோதர சகோதரிகள் சொல்ற பேர்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பேன் நானு. என்கிட்டயே வா. ஹாய் செர்வின் அண்ட் ஷான், எப்படி இருக்கீங்க? ஹாய் சகோதரி செர்வின், உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. நல்லா ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஸ்வீட்லாம் சாப்பிடுங்க. ஆமாங்க செர்வின் சிஸ்டர், நீங்க கொடுத்து வச்சவங்க தான். கரெக்டா குடியரசு தினத்தன்னைக்கு பிறந்திருக்கீங்க. உங்களோட பிறந்த நாள் எல்லா நாளுமே உங்களுக்கு ஹாலிடேஸா தான் இருக்கும். ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல, கொடுத்து வச்சவங்க நீங்க. ஏண்டி பாருங்க, குடியரசு தினத்தன்னைக்கு பறக்கிறது கொடுத்து வச்சிருக்காங்களாக்கும். என்னடி கொடுத்துருப்பாங்க அதுக்கு அவங்க? அண்டாவும் குண்டாவும் கொடுத்துருப்பாங்க. பேசுறா வாரி, ஏண்டி அவ வேற பேச்சுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டா என்ன கொடுத்துருக்காங்க வாரி? இவ்வளவுதான் ஓசில ஏதாவது கொடுப்பாங்க கிடக்கா எப்ப பார்த்தாலும்.